Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படின்னா Artificial Intelligence with Human Intelligence அப்படின்னு அர்த்தம். அதில் நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் லிஸ்டில் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ட் 3 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ஈக்குவல் சிம்பிளை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதோட கான்சிக்வன்ஸ், அதனோட விளைவுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு லிஸ்ட்டை காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி காப்பி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி காப்பி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அப்புறம் டீப் காப்பி அப்படின்றத யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட்டை இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மெத்தடுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டு லிஸ்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபார் அண்ட் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லிஸ்ட்டை லூப் த்ரூ பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட்ல 1, 2, 3, 4, 5, சூர்யா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்னு ஒரு லிஸ்ட், ஒரு வேரியபிளுக்கு ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை அசைன் பண்றோம். இப்போ ஐட்டம்ஸ் லிஸ்டோட கண்டென்ட் இது ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட் அப்படின்ற லிஸ்டோட கண்டென்ட் இது ரெண்டுமே சேம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐட்டம்ஸ் ஆஃப் 0ல நம்ம என்ன பண்ண போறோம் 200 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ண போறோம். இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 200 ஆயிடுச்சு. இப்போ ஐட்டம்ஸோட டாட் நம்ம அசைன் பண்ணோம் இல்லையா, ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் அதுலேயும் சேஞ்ச் ஆயிருக்கும். டூப்ளிகேட் அப்படின்னு போட்டோம்னா இதுலயும் சேஞ்ச் ஆயிருக்கும். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப்செட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்பர் 1 இருந்தது, இப்ப நம்பர் 200 இருக்கு. நம்ம ஒரு ஐட்டம்ஸ் இல்லை, இப்போ ஐட்டம்ஸ் டூப்ளிகேட்ல சேஞ்ச் பண்ணாலும் ஐட்டம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஐட்டம்ஸ் டூப்ளிகேட்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 300 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ண போறோம். இப்போ என்ன ஆகும், ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் டூப்ளிகேட்டோட கண்டென்ட் இது 300 அசைன் ஆயிடுச்சு. இப்போ ஐட்டம்ஸ்லயும் இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். ஐட்டம்ஸ்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்செட்ல இருக்கக்கூடிய வேல்யூ 300 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கிளியர் பண்ணிக்கோ os.system of cls அப்படிங்கிறது. ஸோ நமக்கு லிஸ்ட் காப்பி பண்றதுக்கு டு காப்பி a list using copy method, listன்ற method, slice இதை யூஸ் பண்ணி எப்படி காப்பி பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். இப்போ ஐட்டம்ஸ்ன்றது கண்டென்ட் இது. இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி இஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் நம்ம காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி காப்பி பண்ணுவோம். காப்பி மெத்தட் லிஸ்டோட ஒரு ஃபங்க்ஷன். இப்போ ஐட்டம்ஸ் காப்பி யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்னு வச்சுக்கோம். லிஸ்ட் இது எப்படின்னா லிஸ்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்றோம். ஐட்டம்ஸை காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஸ்லைஸை யூஸ் பண்ணி காப்பி பண்ணுவோம். ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டு ஐட்டம்ஸோட எல்லா கண்டென்ட்டையும் காப்பி பண்ணி போவோம். காப்பி பண்ணி இப்போ ஐட்டம்ஸ் டாட் காப்பி ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அந்த மெத்தடோட கண்டென்ட் இது. இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ன்ற மெத்தடோட கண்டென்ட் இது, இதுவும் சேம் தான். இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸ் அந்த மெத்தடோட அந்த லிஸ்டோட கண்டென்ட் இது எல்லாமே சேமா இருக்கு. இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. இப்போ ஐட்டம்ஸ் கண்டென்ட் இது ஐட்டம்ஸோட செகண்ட் ஆப்செட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோம். செகண்ட் ஆப்செட்ல இருக்க வேல்யூ 400 சேஞ்ச் பண்றோம். ஸோ இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இதுவா இருக்கும். இந்த சேஞ்ச் இப்போ ஐட்டம்ஸோட செகண்ட் ஆப்செட்ல நம்ம 400 அப்படின்னு மாத்திருக்கோம். 3 அப்படின்ற வேல்யூ 400 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க os.system of cls கொடுத்துக்குவோம். கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது, நம்ம ஐட்டம்ஸோட கண்டென்ட்ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி இது கண்டென்ட் சேஞ்ச் ஆகி இருக்காது. செகண்ட் ஆப்செட்ல 400 இருக்காது, சேஞ்ச் ஆகல. அதே மாதிரி ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்லயும் எந்த சேஞ்சும் இருக்காது, லிஸ்ட்லயும் சேஞ்ச் இல்லை. இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுலயும் எந்த சேஞ்சும் இருக்காது, ஐட்டம்ஸ்ல மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் காப்பி மெத்தட் யூஸ் பண்ணி. ஆனா காப்பி மெத்தட், இந்த காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி, லிஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி, ஸ்லைஸை யூஸ் பண்ணி காப்பி பண்றதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஃபுல்லா காப்பி ஆகாது. இப்போ ஐட்டம்ஸ் டாட் இப்போ வேற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோம். எல்எஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். சூர்யான்னு வச்சுக்குவோம், ஆராதனான்னு வச்சுக்குவோம். இப்படி ஒரு லிஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐட்டம்ஸ் டாட் அப்பெண்ட், ஐட்டம்ஸ் டாட் அப்பெண்ட் லிஸ்ட், இந்த லிஸ்ட் அப்பெண்ட் பண்ண போறோம். அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஐட்டம்ஸ் கண்டென்ட் என்னவா இருக்குன்னா லாஸ்ட் எலிமெண்ட் லிஸ்ட் எல் லிஸ்ட் ஆட் ஆயிருக்கும். ஓகேயா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது கிளியர் பண்ணிக்கோங்க. ஓஎஸ் டாட் சிஸ்டம் ஆஃப் டிஎல்எஸ் அப்படின்னு கிட்டோம் அப்படின்னா கிளியர் ஆயிடும். ஸோ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. இப்போ என்ன பண்ணலாம்னா ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி, ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் டாட் காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி மறுபடியும் காப்பி பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம் ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்ல லிஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி காப்பி பண்ண போறோம். காப்பி பண்ணிட்டோம். இப்போ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸை யூஸ் பண்ணி காப்பி பண்ண போறோம். slice is equal to items colon கொடுத்துட்டோம்னா 2 காப்பி ஆயிரும். இப்போ என்ன கண்டென்ட் என்ன ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி இல்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி லிஸ்டோட கண்டென்ட் இது. ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்டோட கண்டென்ட் இது. ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸோட கண்டென்ட் இது. இப்போ ஐட்டம்ஸ் ஆஃப் 6, 0 இந்த கண்டென்ட் என்ன சூர்யா, அதாவது ஐட்டம்ஸ்ல என்ன இருக்கு இது இருக்கு. ஸோ ஐட்டம்ஸ் ஆஃப் 6th ஆஃப்செட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது சப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சூர்யா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐட்டம்ஸ் ஆஃப் இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாராயணன் ரீப்ளேஸ் பண்ண போறோம். நாராயணன் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. நம்ம முதல்ல வந்து காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி பார்க்கும்போது காப்பி தான் ஆயிருது. மெயின் லிஸ்ட்ல ஒரிஜினல் லிஸ்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது எந்த சேஞ்சும் மற்ற லிஸ்ட்ல வந்து சேஞ்ச் ஆகல. ஆனா இந்த தடவை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்டோட லாஸ்ட் ஐட்டமே ஒரு சப் லிஸ்ட். அந்த சப்லிஸ்டோட கண்டென்ட் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் அதுலயும் ஏற்பட்டிருக்கும். பாத்தீங்களா, நாராயணன் வந்துருச்சு. அதே மாதிரி ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அதுலயும் சேஞ்ச் ஆயிருக்கும். நாராயணன் வந்துருச்சு. ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்லைஸ் அதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. சப்லிஸ்ட்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் காப்பி ஆகல, கம்ப்ளீட்டா காப்பி ஆயிருக்கு. கம்ப்ளீட் டு காப்பி a list entirely use deep copy அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்றது இவ பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இதை கிளியர் பண்ணிங்க. os.system of cls கொடுத்துருவோம், கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ ஐட்டம்ஸோட கண்டென்ட் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் இம்போர்ட் காப்பின்னு வச்சுக்கோங்க. இம்போர்ட் காப்பின்ற மாடியூல இம்போர்ட் பண்றோம். ஸோ ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் டீப் காப்பி ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா காப்பி டாட் டீப் காப்பி ஆஃப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் ஆஃப் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா ஐட்டம்ஸ் கண்டென்ட் வந்து இது ஐட்டம்ஸ் அண்டர்ஸ்கோர் டீப்
டீப் காப்பி அப்படின்ற லிஸ்டோட கண்டென்ட் இது ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ நம்ம ஒரிஜினல் லிஸ்ட்ல சேஞ்ச் பண்ணுவோம். ஐட்டம்ஸ் ஆஃப் 6 சப் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஐட்டமை சேஞ்ச் பண்ண போறோம். என்ன வேல்யூ கொடுக்க போறோம் அப்படின்னா விக்ரம்னு கொடுப்போம். விக்ரம்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐட்டம்ஸ்ன்ற ஒரிஜினல் லிஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. சப் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் விக்ரம் சேஞ்ச் ஆயிருக்கு. நாராயணன் இருந்து முதல்ல நாராயணன் இருந்தது, இப்போ விக்ரம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதே மாற்றம் ஐட்டம்ஸ் டாட் டீப் காப்பியில இருக்குமான்னு பார்த்தா சேஞ்ச் ஆகி இருக்காது. ஐட்டம்ஸ் டாட் டீப் காப்பியில சேஞ்ச் ஆகல. பாத்தீங்களா, ஐட்டம்ஸ் டாட் டீப் காப்பி அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் சப் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் நாராயணன் இருக்கு. இது இப்படி இந்த டீப் காப்பி மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்டையரா காப்பி பண்ண முடியும். அதாவது ஃபுல் லிஸ்டையும் காப்பி பண்ண முடியும். இப்போ ஒரிஜினல் லிஸ்ட்ல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது நம்ம டீப் காப்பி யூஸ் பண்ணி காப்பி பண்ண கிரியேட் பண்ண லிஸ்ட்ல அதுல எந்த எஃபெக்டையும் ஏற்படுத்தாது. இது ஒன்று. அதுக்கடுத்து இதை கிளியர் பண்ணிக்குவோம். OS டாட் சிஸ்டம் ஆஃப் CLS கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு லிஸ்ட்டை கம்பேர் டு லிஸ்ட், ரெண்டு லிஸ்ட்டை கம்பேர் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஏஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 வச்சுக்குவோம். பிஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 வச்சுக்குவோம். இப்படி ஒரு லிஸ்ட். இப்போ என்ன ஆகும்னா பி லெஸ் தென் ஏயா அப்படின்னா ட்ரூ வரும். ஏன்னா பியோட கண்டென்ட் ஏல இருக்கு, ஏல பியோட கண்டென்ட் போக எக்ஸ்ட்ராவும் இருக்கு. ஸோ பி வந்து லெஸ் தென் ஏ ட்ரூன்னு வரும். அதுக்கு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏக்கும் ட்ரூன்னு வரும். பி கிரேட்டர் தென் ஏக்கு ஃபால்ஸ் வரும். பி கிரேட்டர் தென் ஏனா இது ஃபால்ஸ் வரும். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏனா இதுக்கும் ஃபால்ஸ் வரும். ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா ட்ரூ வரும். ஏன்னா ட்ரூ இது சேம் கிடையாது, ட்ரூ வரும். நம்ம அடுத்து ஃபார் இன் யூஸ் பண்ணி யூசிங் ஃபார் அண்ட் இன் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட ஐட்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். யூசிங் ஃபார் இன் லிஸ்ட் ஐட்ரேஷன் எப்படி பண்ண போறது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபார் இன் லிஸ்ட் டாட் py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். இதுல ஐட்டம்ஸ் அப்படின்ற லிஸ்டுக்குள்ள நம்ம கண்டென்ட் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா 1, 2, 3, 4 கொடுக்க போறோம். ஆராதனான்னு கொடுக்க போறோம். ஃபார் ஐட்டம் இன் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுக்க போறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ CLS பைத்தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார் இன் லிஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் டாட் py இந்த ஃபைலை கம்பைல் பண்ண போறோம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். என்னன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐட்டம்ஸ்ன்ற லிஸ்ட்ல 1, 2, 3, 4, 5 சூர்யா ஆராதனா இருக்கு. இது ஐட்ரேட் பண்றதுக்கு ஃபார் அண்ட் இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஐட்டமா வரும். ஃபர்ஸ்ட் 1 வரும், செகண்ட் 2 வரும், தேர்ட் 3, 4, 5 சூர்யா ஆராதனா அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா மிஸ், பாத்தீங்களா 1 இந்த அவுட்புட் வந்து 1, 2, 3, 4, 5 ஆராதனா சூர்யா ஆராதனா வந்து. ஓகே, நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.